வணக்கம் நண்பர்களே. சற்று முன் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஒரு நாள் முழுமையாக காத்திருந்துதான் ரேஷன் கடையில் உணவுப் பொருட்களை வாங்க வேண்டிய அளவிற்கு நிலைமை சிக்கலாகி விட்டது. அந்த காலத்தில் ரேஷன் கடைக்கு போ என்றால் ஆளை விட்டால் போதும் என்று ஓடுவார்கள். ஏனெனில் எப்போதுமே கூட்டமாகவே இருக்கும், பொருட்கள் வாங்கவே முடியாது. ஆனால் அதே போன்ற சூழ்நிலை இப்போதும் வந்துவிட்டது. POS கருவியுடன் மின்னணு தராசு இணைந்துள்ளது. இணையதள வேக குறைவால் திணறி வருகிறார்கள் ரேஷன் கடை ஊழியர்கள். மக்களும் தவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்கள் பலருக்கு ரேஷன் கடைகளில் வழங்கும் அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை முக்கியமான உணவுப் பொருளாக இருக்கிறது. அதுதான் கோடிக்கணக்கான மக்களின் ஜீவாதாரமாக இருக்கிறது. ஆனால் ரேஷன் கடையில் பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நாள் விடுமுறை எடுத்தோ அல்லது ஒரு நாள் முழுக்க ஞாயிறுகளில் காத்திருந்தோதான் வாங்கும் நிலை இருக்கிறது. முன்பை விட இப்போது ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கி செல்ல நீண்ட நேரம் ஆவதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றார்கள். என்ன பிரச்சனை என்பதை இப்போது இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது தமிழகம் முழுவதும் மொத்தம் 37,328 ரேஷன் கடைகள் இயங்கி வருகிறது. இந்த கடைகளில் POS பாயிண்ட் ஆஃப் சேல் என்னும் மின்னணு கருவி மூலம் பொருட்கள் விநியோகத்திற்கான ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் அட்டையில் பெயர் உள்ளவர்கள் ஸ்மார்ட் கார்டுடன் சென்று கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போடும் வகையில் இந்த கருவியின் மென்பொருள் அதாவது சாப்ட்வேர் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இந்த கைரேகை பதிவுகள் 90% ஒத்துப்போனால்தான் ரசீது போட முடியும் என்ற நிலையில் கைரேகை பதிவு செய்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் ஆலோசித்து கைரேகை பதிவு 90% ஒத்துப்போனால் என்பதை 70% ஒத்துப்போனாலே ரசீது போடலாம் என்ற அளவிற்கு மாற்றினார்கள். தற்போது கைரேகை பதிவு ஓரளவு எளிதாகி விட்டது. ஆனால் அதே நேரத்தில் தற்போது எடை போடும் கருவியும் ப்ளூடூத் அல்லது கேபிள் மூலம் POS கருவியுடன் இணைக்கப்பட்டு ஒவ்வொரு பொருளின் எடையும் துல்லியமாக இருந்தால் மட்டுமே ரசீது போட முடியும் என்ற நிலையை உருவாக்கி உள்ளது. இந்த திட்டத்தால் பல மணி நேரம் வரை பொதுமக்கள் ரேஷன் கடையிலேயே காத்திருக்கும் நிலை இருக்கிறது. ஏனெனில் எடை எந்திரம் மற்றும் POS கருவியை இணைப்பதற்கான இணையதள வேகம் குறைவாக இருப்பதால் காலதாமதம் ஏற்படுகிறதாம். பெரும்பாலான கடைகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் தங்கள் செல்போனில் உள்ள டேட்டாவை பயன்படுத்தி POS கருவியை இயக்கி வருகின்றனர். எனவே தங்கள் POS கருவிக்கான இணையதள வேகத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லது தனி இணைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதே நேரம் POS கருவியானது சிம் மூலம் இயங்குகிறது. அதாவது இணையதள சேவையை 5G அளவிற்கு உயர்த்தி அதற்கு தகுந்தாற் போன்ற உட்கட்டமைப்புகளை POS கருவியிலும் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இருக்கிறார்கள். இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணி வருகிறது. பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை உருவாக்க வலியுறுத்தி சென்னையில் செப்டம்பர் 12ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக ரேஷன் கடை பணியாளர்கள் சங்க தலைவர் ராஜேந்திரன், பொதுச் செயலாளர் தினேஷ்குமார் அதிரடியாக அறிவித்து உள்ளார்கள். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்து இவர்கள் பேசியபோது ரேஷன் பொருட்களை உணவுத்துறையின் நுகர்பொருள் வணிப கழகம் கொள்முதல் செய்கிறது, ரேஷன் கடைகளை கூட்டுறவுத்துறை நடத்துகிறது. இந்த 2 துறைகளின் அதிகாரிகள் மட்டும் இன்றி பல்வேறு துறை அதிகாரிகளும் ரேஷன் கடைகளில் ஆய்வுக்கு வந்து ஊழியர்களை மிரட்டுகின்றனர். எனவே பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை உருவாக்குமாறு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறோம். இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதுடன் ரேஷன் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். இதை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் செப்டம்பர் 12ஆம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்துவார்கள் என்று தெரிவித்தனர். அதாவது தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளை உணவுத்துறையும் கூட்டுறவுத்துறையும் நடத்தி வரும் நிலையில் இந்த கடைகளை ஒரே துறையின் கீழ் கொண்டு வருவது, ஊதிய உயர்வு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் வரும் 12ஆம் தேதி சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது பல தரப்பினரையும் அதிர வைத்து உள்ளது. இதன் காரணமாக சென்னையில் நேற்றைய தினம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நந்தகுமார், கூடுதல் பதிவாளர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றனர். எனினும் இதில் எந்தவிதமான உடன்பாடும் ஏற்படவில்லை. இந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கு பிறகு ரேஷன் கடை பணியாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன்
பொதுச் செயலாளர் தினேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது வரும் 12ஆம் தேதி திட்டமிட்டபடி சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்படும். ஊதிய உயர்வு வழங்கப்படும் வரை இடைக்கால நிவாரணமாக மாதம் 3000 ரூபாய் வழங்க வேண்டும் என தெரிவித்து உள்ளனர். எனவே ஏற்கனவே ரேஷன் கடை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை கடந்த காலம் தொட்டே முன்வைத்து வருகின்றார்கள். கூட்டுறவுத்துறையின் கீழ் உள்ள 32,000 பகுதி நேர முழு நேர ரேஷன் கடைகளுக்கு TNCSC குடோன்களில் இருந்து அரிசி, கோதுமை, பருப்பு, சீனி என அத்தியாவசிய பொருட்களை சாக்குடன் சேர்த்து 50.600 கிலோ மூட்டையாக அனுப்ப வேண்டும். ஆனால் 47.6 அல்லது 48.600 கிலோ அளவுதான் கடைகளுக்கு வருகிறதாம். லாரியில் மூட்டைகளுடன் ரேஷன் கடை பணியாளர்கள் வருவதால் எடை குறைவுக்கு அவர்களே காரணம் என திசை திருப்பி விடுகிறார்களாம். எனவே குடோனில் இருந்து சரக்கை ஏற்றும் போது கம்ப்யூட்டருடன் எடை தராசை இணைத்து அளவிட்டு அனுப்ப வேண்டும். POS மிஷினை கம்ப்யூட்டர் எடை தராசுடன் இணைக்க வேண்டும். ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் மூட்டைகளை எடையிடுவதற்கு ஏற்ப கம்ப்யூட்டர் இணைந்த எடை தராசை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள். அது மட்டும் அல்ல, நெட்வொர்க் ஸ்பீடு குறைவாக இருப்பதால் ஒரு கார்டுதாரர் POS மிஷினில் ரேகை வைத்து பதிவு செய்யும் போது உடனடியாக அவரது விவரங்கள் கிடைக்காமல் நெட் இணைப்பு சுற்றிக்கொண்டே இருக்கிறதாம். அதேபோல விற்பனையாளர்களோடு எடையாளர்களை நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் கடந்த ஏப்ரல் மாதமும் மாநில அளவில் போராட்டம் நடத்துவதாக அறிவித்து இருந்தனர். இந்த நிலையில் மீண்டும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இருக்கிறார்கள். பண்டிகை காலம் நெருங்கி வரும் சூழலில் ரேஷன் கடை ஊழியர்களின் இந்த ஆர்ப்பாட்ட அறிவிப்பு ரேஷன் கார்டுதாரர்களிடம் கலக்கத்தை உண்டு பண்ணி வருகிறது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.